நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர். நீங்க சொல்ல நினைச்சதை சொல்லிட்டீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லலையே. நீங்க யாரை தேடிட்டு வந்தீங்கங்கிறதுக்கு சாட்சிகள் இருக்கு. தைரியமா சொல்லுங்க. நான் சொன்னதையே நீங்க வாக்குமூலமா கூட எடுத்துக்கலாம் இன்ஸ்பெக்டர். சட்டத்துக்கு முன்னால சொல்ல நினைச்சதை சொல்லிட்டீங்க. நான் இப்ப பர்சனலா கேக்குறேன், ஏன் அவனை காட்டி கொடுக்கல? பயமா? வீராதி வீரர் இயேசுவின் சேனை நாங்கள்னு பாடுவோம். நான் ஒரு கிறிஸ்துவன். நான் எல்லாருக்கும் இயேசுவை பத்தி சொல்றவன். இயேசுவோட அன்பை பத்தி சொல்லிட்டேன். அவர் சொன்ன மன்னிப்பை மறந்துட்டா நான் செய்கிற ஊழியத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஸ்டெயின்ஸுங்கிற ஊழியரை தாரா சிங்கிற தீவிரவாதி அவர் பிள்ளைகளோட சேர்த்து உயிரோட எரிச்சான். ஆனா அவங்க மனைவி அவனை மன்னிச்சாங்க. அவனை விடுதலை பண்ண சொல்லி போலீஸ்கே கடிதம் எழுதினாங்க. அதான் இயேசுவோட அன்பு, அவர் கத்து கொடுத்த மன்னிப்பு. ஜெயில இருக்கிற அவன் தம்பி கெஞ்சினா, என் அண்ணனும் இந்த இடத்துக்கு வராம இருக்க அவனுக்கும் இயேசுவை பத்தி சொல்லுங்கன்னு அழுதான். இப்ப நானே அவனை ஜெயிலுக்கு அனுப்பலாமா சார்? இன்ஸ்பெக்டர், இயேசு உங்களையும் நேசிக்கிறாரு. பயமா இருக்கா தேவி? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணத்துக்கு பயப்படுறவன் கிறிஸ்துவன் இல்ல. நான் மரிச்சாலும் பரலோகத்துக்கு போவங்கிற நம்பிக்கையோட இருக்கேன். ரட்சிப்பு இல்லாம மோட்சத்துக்கு போக முடியாது. என்னோட கடைசி ஆசையா கேட்கறதா நினைக்காத. அவரோட ஊழியத்தை செய்யறவனா இருந்தாலும் என்னோட ஆயுள் எவ்வளவு நாள்ன்றது அவரோட சித்தம். சீர்கதற்கு 15 வருஷம் ஆயுச ஆண்டவர் கூட்டி கொடுத்தாருன்னு பைபிள்ல சொல்லிருக்கு. அதே மாதிரி எனக்கும் செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே உண்மையான தெய்வம், உயிருள்ள தெய்வம், ஒரே தெய்வம்னு நீயும் விசுவாசிச்சா உன்னோட ஜெபத்தையும் அவர் கேட்பாரு. தேவி, இயேசு உன்னையும் நேசிக்கிறார். Jesus loves you too. Jesus loves you too. Jesus loves you too. Jesus loves you too. Hallelujah. Hallelujah.